சிவனா சாரோட பெரிய ஃபேன் தான். அவரோட ஹம்பிள்னஸ்க்கு பெரிய ஃபேன் தான். ரொம்ப அமைதியான ஒரு பெரிய லெகசிலேருந்து வந்த ஒரு ஆக்டர், மனிதர்ன்ற மாதிரிலாம் அவர் பர்சனலாகவும் பேச மாட்டார். எங்கேயுமே அப்படி கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி. ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப நெகிழ்ந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு. முக்கியமான ஒரு இப்போ கேன்சர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லை எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, படுத்துருவாங்க, டல்லாகிடுவாங்க. இவர் பண்ண முதல் காரியம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி, இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, மீதி உள்ள ஃபைட் போர்ஷனை முடிச்சிருங்க, டப்பிங் முடிச்சிருங்க, ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு என்ன வேணால் ஆகலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தருணங்களில் என்ன நடக்கும்னா, வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும், இல்லை தனியாக உட்காந்து டல்லாகிடுவோம். அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்பின ப்ரொடியூசரை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சார் பார்த்தீங்களா. அவருக்கு அது அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாமே சொத்து சொகெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து அவர் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த மாதிரி ஒரு மனசு படித்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார். ஸோ சந்தோஷம் சார். நிறைய படம் பார்த்துருக்கேன். மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஆக்சுவல் ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் இந்த ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறீங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்குது. சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அப்புறம் அடுத்ததாக வந்து உபேந்திரா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டராக. புத்திவந்தா அப்படின்ற ஒரு கன்னட படம் நான் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன். அதுவும் உபேந்திரா சார் கூட பண்ணேன். சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன். A1 மாதிரி படங்கள் மாதிரிலாம் இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாதுன்ற மாதிரி வித்தியாசமான கதைகளுக்கு சொந்தக்காரர் அவர். நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார். நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பார். நான் ஒரு சின்ன ஆள் தான். ஐ திங்க் ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு. நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னன்னு ஏதாவது ஒன்று கற்றுக்கலாமா என்று தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி ரொம்ப க்யூரியஸாக பேசுவார். ஸோ உங்களோட இந்த படம் மிகுந்த வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நல்லா இருக்குது. டீசர் பார்த்தேன். அண்டு ராஜ்பி செட்டி சாரோட ரீசெண்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நீங்கள் கன்னட இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். தமிழ்லையும் நீங்கள் இவ்வளோ ஹீரோஸ் வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் படம் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு நான் பெரிய ஃபேன். தமிழ்லையும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். சொன்னீங்க வரக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. கூடிய சீக்கிரம் நிறைய படங்களுக்கு தமிழில் ஆக்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜன்யா, மியூசிக் டைரக்டர் கம். அர்ஜுன் ஜன்யா அப்படின்றவர் வந்து ஒரு 20 வருஷம் மியூசிக் பண்ணுறீங்களா சார் நீங்கள்? 20 இயர்ஸ், மோர் தேன் 20 இயர்ஸ் வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3 இயர்ஸ் சிஜிலாம் நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ப்ரொடியூசர் நினைக்காம இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகுந்த வெற்றி அடையும். என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ. தேங்க்யூ. விஜய் ஆண்டனி சார், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பார்த்ததும் நான் ஃபஸ்ட் சொன்னது சார், உங்கள் மியூசிக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னுட்டு. நான் நிறைய படத்தில் நீங்கள் பண்ண மியூசிக் நான் ஃபேன் சார். அந்த பாட்டுங்க அவ்வளோ கமர்ஷியலாக நீங்கள் வாசித்தது எல்லாமே. விஜய் சாருக்கு நீங்கள் பண்ண பாட்டு நான் நிறைய ஸ்டேஜஸில் நானும் வாசித்திருக்கேன் அந்த பாட்டுங்களை. ஸோ ஹாப்பி தட் யூ கேம். எதுக்கு உங்களை ஃபஸ்ட்டாக சொன்னேன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் டைரக்ட் பண்ண என்ன ஆகும்னு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தான் அது கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் டைரக்ஷன் பண்ணி நடிச்சு யூ ஆர் ஸோ சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஹாப்பி. நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்க்குறது பாருங்கள், யூனிவர்ஸே கனெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவரும் ஒரு பெரிய உங்களுக்கு ஜேர்னியாக ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஜேர்னியில் வந்து கட் ஆஃப் பண்ணி டைரக்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கோன்றது இது ஒன்று நல்ல கொலாபரேஷன் நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் முதலாவதாக இந்த படத்துக்கு நான் டைரக்டர் இன்னைக்கு ஆயிருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு பேர் தான், டாக்டர் சிவராஜ்குமார் அண்ணா. அவர் தான் என்னை வந்து நீ தான் டைரக்ட் பண்ணோன்னு சொன்னார். அவர் சொல்லலைன்னா நான் மியூசிக்லேயே இருந்திருப்பேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நீ தான் பண்ணோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம இந்த டைரக்ஷனுக்கே ஒரு கடவுளாக நம்ம பார்க்குறோம். அது வந்து உபேந்திரா சார். நம்ம டைரக்ஷன் சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரு ரொம்ப பெரிய மனசு பண்ணி இந்த கதை கேட்டு அவரு கூட இதில் ஒரு கேரக்டர் ஒரு அமேசிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் என்னோட ஃபேவரட் ராஜ்வி ஷெட்டி சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆஸ் ஆல்வேஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். கன்னடா வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கானா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ராஜ்வி ஷெட்டிஸ் என்ட்ரி இன் டு கன்னடா சினிமாஸ். வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். அண்ட் படத்தில் நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு எனர்ஜி சார், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி.
அண்ட் இந்த படம் இவ்வளோ பெருசாக 3 இயர்ஸ் தாங்கி இருக்கிறது நம்ம ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டி சார். அவர் நிறைய பேச மாட்டார், ஆனால் அவரோட ஜெர்னியை ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங் ஜெர்னி அவரது. ரொம்ப சின்ன இடத்துலேருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளாக கர்நாடகாவில் ஒரு பெரிய பேனராக அவங்க நின்று இருக்காரு. ஸோ ஒரு ஹியூஜ் பட்ஜெட் படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். படத்துலேயே கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டோரி. இந்த 45 டேஸ் அன்னிட்டு இந்த 45 டேஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இந்த கதைக்குள்ளும் இட் இஸ் லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். எனக்கு கேட்டாங்கன்னா எப்படி அன்னிட்டு நீங்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, என்ன மாதிரி ஆங்கிள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அன்னிட்டு. முதலாவதாக நான் ஒரு ஃபேன் பாயாக இந்த 3 பேருக்கு ஃபேன் பாயாக டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேன் பாய்ன்றதுனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் எலிவேஷன் சீன்ஸ், இது கூட ஒரு பிரமாதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை வச்சு அந்த கதைக்கு நான் ஃபேன் பாயாக இவங்களை 3 பேரை திரையில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த இமேஜினேஷனில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தமிழ்லேயும் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எல்லாரும் ஆசீர்வாதம் இந்த படத்து மேலே வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.